இந்த வீடியோல நாம ஸ்பேஸ் மிஷன் பத்தி பார்க்கலாம். சோ விண்வெளிக்கு ஆய்வு கலன்கள் அனுப்புவாங்க இல்லையா? சோ அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, சோ அதோட விரிவான விளக்கங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்துல ஒரு பகுதி தான் இந்த சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்துல சூரியன் மற்றும் இதுல ஒரு 8 கோள்கள் இருக்கு. இது இல்லாம குட்டி கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டிராஃப்ட் பிளானட் அப்படின்றதும் இருக்கு. இது இல்லாம மூன்ஸ், அதாவது சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லக்கூடிய துணைக்கோள்கள் அப்படின்றதும் இருக்கு. சோ இப்ப இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே மொத்தமா சொல்லணும்னா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா செலஸ்டியல் பாடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இந்த செலஸ்டியல் பாடியை அல்லது செலஸ்டியல் பாடி கோள்களா இருக்கலாம், அல்லது அஸ்டிராய்டு, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்க மாதிரி அஸ்டிராய்டு, மீட்டியோரைட், அல்லது ஒரு காமெட் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு நிலா அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி கோள்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பூமியில இருந்து ஒரு சேட்டலைட் அனுப்புவாங்க. பூமியில இருந்து விண்வெளிக்கான அனுப்புற இந்த விண்கலன்கள், அதாவது சேட்டலைட்ஸ் பொதுவா 4 வகையா பிரிக்கலாம். அதோட லான்ச்சிங் ஸ்டேட்டஸ், அது எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத பொறுத்த வரைக்கும். சோ பூமியை விட்டு வெளியில, இந்த புவியீர்ப்பு விசையை விட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னாலே இது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா இருக்கு இல்லையா, லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் ஒரே நிலையில இருக்கும் எது வரைக்கும் அப்படின்னா, அதன் மேல எந்த ஒரு ஃபோர்ஸும் செயல்படாத வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு பொருள் நகர்ந்துட்டு இருந்துச்சுனாலோ அல்லது சும்மா இருந்துச்சு, ஒரே இடத்துல இருந்துச்சுனாலோ அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். நகர்ந்ததுன்னா நகர்ந்துட்டு இருக்கும், சும்மா இருக்கிறதுனா அப்படியே தான் இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, அதன் மேல வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ், விசை அப்படின்றது செயல்படாத வரைக்கும். சோ மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஒருவேளை இந்த செவ்வாய் கிரகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான மிஷன் இதுக்கு அனுப்பலாம். சோ ஃபர்ஸ்ட் வகையான மிஷன் அப்படின்றதுதான் ஃபிளை பை மிஷன். சோ ஃபிளை அப்படின்னா பறக்கிறதுன்னு அர்த்தம், பை அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம். சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பைபாஸ் ரோட் இருக்கு இல்லையா, ஒரு சிட்டி இருக்கும், அதுக்கு பக்கவாட்டுல சிட்டிக்குள்ள நுழையாம அடுத்த பகுதியை அடைவதற்கு நம்ம யூஸ் பண்றதுன்றது பைபாஸ் ரோடு. இப்ப யாராவது ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துல ஒருத்தர் பக்கத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். சோ அப்படின்னா அவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பைஸ்டாண்டர், சோ பக்கத்துல நிக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். சோ அதே மாதிரிதான் இந்த ஃபிளை பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மிஷன். சோ இது எப்படி இயங்குது அப்படின்னா, இந்த பக்கம் எர்த் இருக்குன்னு வச்சுக்கோம், சோ இங்க மார்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோம். சோ எர்த்ல இருந்து இந்த மார்ஸ்க்கு நம்ம ஒரு மிஷன் நம்ம அனுப்புறோம்னு வச்சுக்கோமே. சோ இப்ப இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு இந்த புவியீர்ப்பு விசை அல்லது கிராவிட்டி அப்படின்றது இருக்கு. சோ இந்த கிராவிட்டி எல்லா பொருள்களையும் தன்னை நோக்கி இழுக்குது. தட் மீன்ஸ் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி எர்த். அதாவது எர்த்தோட மையப்பகுதியை நோக்கி, பூமியோட மையப்பகுதியை நோக்கி எல்லா ஆப்ஜெக்ட் ஈர்க்கப்படுது. இதான் புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசையோட மண்டலம் பார்த்தோம்னா பூமியில இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும். சோ அதுக்கு மேல அந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். பிராக்டிகலா சொல்ல போனா இருக்காதுன்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா, இப்ப விண்வெளி அப்படின்னு இருக்குன்னா, அந்த விண்வெளியில கிராவிட்டி இல்லையா அப்படின்னா, கிராவிட்டி இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியான கிராவிட்டி. சோ மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லிக்கலாம். சோ இதுல சின்ன ஒரு குழப்பம் வரலாம். இப்போ விண்வெளியில ஈர்ப்பு விசை அப்படின்றது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, விண்வெளியில மைக்ரோ கிராவிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு கடல்ல போயிட்டு ஒரு 10 கிலோ சர்க்கரையை நம்ம கரைக்கிறோம். சோ கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த கடல் தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை இருக்காது இல்லையா, உப்பு தானே இருக்கும். ஆனா சயின்டிபிக்கா பாக்குறோம் அப்படின்னோம்னா அதுல சர்க்கரை இருக்கா இல்லையா, அந்த கடல் தண்ணியில இருக்குதானே. சோ அதே மாதிரிதான். ஆனா பிராக்டிகலா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால உணரப்படக்கூடிய லெவலுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சோ அதே மாதிரிதான். சோ விண்வெளியில கிராவிட்டி இருக்கு, அது ஒரு மைக்ரோ கிராவிட்டி லெவல் தான் இல்லையா, ரைட். சோ இப்போ இந்த பூமியோட இந்த புவியீர்ப்பு மண்டலம் இருக்குல்ல, இதை தாண்டி ஒரு மிஷன் கிளம்பிடுச்சு, ஒரு சேட்டலைட் நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். சோ போற போக்குல இந்த மார்ஸ் ஒரு போட்டோ எடுத்துரும். போட்டோ எடுத்து நமக்கு இது அனுப்பிச்சு விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சோ இந்த கம்யூனிகேஷன் மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், இது மூலியமா தான் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, நம்ம அனுப்பின சேட்டலைட்டுக்கும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூமுக்கும். சோ இது ஃபிளை பை மிஷன். இது ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல். இது ஒரு டைம் போச்சு அப்படின்னா திரும்பி வராது, அவ்வளவுதான். சோ இதுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்பவே கம்மி தான். சோ அதனால சிம்பிளா இதை லான்ச் பண்ணிடலாம். ரெண்டாவதா பார்க்க போறது ஆர்பிட்டார் மிஷன். சோ ஆர்பிட்டார் மிஷன் அப்படின்றது என்னன்னா, இப்ப பூமியில இருந்து ஒரு செயற்கைக்கோளை நம்ம அனுப்புவோம். சோ இந்த செயற்கைக்கோள் புவியீர்ப்பு மண்டலத்திலிருந்து விடுபட்டு நேரம் கிளம்பி மார்ஸ் இருக்கு இல்லையா, சோ மார்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும் இல்லையா. சோ அதாவது செவ்வாய் ஈர்ப்பு விசை, நம்ம புவியீர்ப்பு விசை சொல்ற மாதிரி செவ்வாய் ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா. சோ அது போக ஆரம்பிக்கும். சோ மார்ஸுக்கு போன உடனே மார்ஸ் அப்படியே வட்டம் போட ஆரம்பிச்சிடும். சோ எப்படி நம்மளோட சேட்டலைட், எர்த்ல இருக்கக்கூடிய சேட்டலைட் எல்லாம் பூமியை வட்டம் போட்டுட்டு இருக்கோம், அதே மாதிரி மார்ஸ்லயும் பார்த்தோம்னா வட்டம் போடும். அந்த மார்ஸ்ல தொலைதூரத்துல இருந்து போட்டோ, கேமரா இதெல்லாம் எடுத்துட்டு தான் போவோம். ஐ மீன் கேமரா எல்லாம் எடுத்துட்டு தான் போவோம். சோ அதுல இருந்து போட்டோகிராஃபில எடுத்து நம்ம எர்த்துக்கு கான்ஸ்டன்டா அனுப்பிட்டே தான் இருக்கும் இந்த ஆர்பிட்டர். சோ தேர்டா மூணாவதா பாக்குறோம் அப்படின்னா, அது லேண்டர். லேண்டர் அப்படின்னா தரையிறங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டதான் லேண்டர். சோ இதே மாதிரிதான் பூமியில இருந்து கிளம்பி சோ ஒரு பொறுமையா வட்டம் போட்டு நேரா பாத்தீங்கன்னா அதுல தரையில பாத்தீங்கன்னா இறங்கும். அந்த தரையில இறங்குறதே 2 டைப் இருக்கு.
ஸோ ஒன்று வந்து இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது, இன்னொன்று வந்து சாஃப்ட் லேண்டிங்னு சொல்லி சொல்றது. இம்பாக்ட் அப்படின்னா சாதாரணமா ஒரு அதாவது ஆர்பிட்டார் இருக்கு இல்லையா, அங்கிருந்து அனுப்பணும் இல்லையா, அந்த ஆர்பிட்டாருக்குள்ள ஒரு லேண்டர் வந்து பொதுவாக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்பிட்டார் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும்போதே அந்த லேண்டரை வந்து பாத்தீங்கன்னா எஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வந்து எஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ வெளியில தள்ளி விட்டுரும். ஸோ அது வந்து என்ன பண்ணும், இந்த மாஸ் இருக்கு இல்லையா, இதோட கிராவிடேஷனல் இன்ஃபுளுன்ஸ்னால எப்படி நம்ம பூமியில இருந்து கல்ல மேல தூக்கி போட்டா நேரம் பூமியை நோக்கி வருதோ, ஸோ இந்த பூமியோட ஈர்ப்பு விசையினால தானே வருது. அதே மாதிரிதான் இந்த மாஸ் வந்து பிடிச்சி இழுக்கிறதுனால நாம அந்த ஆர்பிட்டார் அப்படின்றத எஜெக்ட் பண்ண அந்த லேண்டர் அப்படின்றது நேரா தொப்புன்னு போயிட்டு அதோட சர்ஃபேஸ்ல வந்து கீழே வந்து விழுந்துடும். ஸோ இதை வந்து இம்பாக்ட் ப்ரோப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டைப். இதுலயே வந்து சாஃப்ட் லேண்டிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா ஒருவேளை வேகமா போய் விழுந்துச்சு அப்படின்னா அது கீழே உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அங்க இருந்து அனுப்புனது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் லேண்டிங் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா இங்க இருந்து அனுப்புவாங்க ஒரு ராக்கெட்ல, அந்த சேட்டலைட் நல்லா பிரிஞ்சு போகும். அந்த சேட்டலைட் சுத்திட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்டார் சுத்திட்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்தானே இந்த லேண்டர் அப்படின்றது கீழே குதிக்கணும். ஸோ அந்த லேண்டர் இருக்கு இல்லையா, அந்த லேண்டரோட எண்ட்ல வந்து அதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஒரு பூஸ்டர் அப்படின்றத வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலா வந்து தீபாவளிக்கு ராக்கெட் விடும்போது நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா புகை பின்னோக்கி வருது. ஸோ அதனால ராக்கெட் வந்து மேல போகுது இல்லையா. ஸோ இதே மாதிரிதான் அந்த ஆர்பிட்டர்ல இருந்து வெளியில வரப்போற அந்த லேண்டருக்கு மேல ஒரு சின்னதா 4-5 பூஸ்டர் வந்து வச்சிருப்பாங்க, ராக்கெட்டோட பூஸ்டர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது கீழே அப்படி இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இறங்கிட்டு இருக்க ஃப்ரண்ட் சைட்ல வந்து அந்த பூஸ்டர் இருக்கும். அது மீன் அதை வந்து இனிஷியேட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் அந்த மோட்டர் வந்து ஆன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ராக்கெட் வந்து பார்த்தோம்னா அந்த புகையை வந்து பார்த்தோன்னா கீழ் நோக்கி அதாவது தள்ளும். ஸோ ஏன்னா இந்த இது தள்ளிக்கிட்டே இருக்கு, ஐ மீன் இந்த லேண்டர் அப்படின்றது லேண்ட் ஆகிட்டே இருக்கு, இறங்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ராக்கெட் அப்படின்றது புகையை வந்து பார்த்தோன்னா கீழ் நோக்கி வர்றதுனால ஒரு த்ரஸ்ட், ஒரு ஆப்போசிட் விசை வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால பொறுமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்க ஆரம்பிக்கும். இது எப்படின்னா வேகமா ஒருத்தர் வந்து சைக்கிள்ல வந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னா அந்த சைக்கிளை நிறுத்துறதுக்காக நம்ம ஜஸ்ட் ஹோல்டு பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட் சைட்ல இருந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து மெதுவாகும், கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாகி வந்து நிற்பாரு இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் இருக்கிறது தான் சாஃப்ட் லேண்டிங். ஸோ ஒருவேளை நம்ம அனுப்புற கிரகத்துல அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா பின்னாடி பேராஷூட் வந்து வச்சிருப்போம். அது மாதிரி அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பூஸ்டர்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ராக்கெட்டிங் அப்படின்ற அந்த தத்துவத்தை பயன்படுத்தி, இதுவும் ராக்கெட் தான், பட் ஃப்ரண்ட் சைட்ல வைக்கிறோம் ராக்கெட், வேற ஒன்றும் இல்லை. அதாவது குட்டி ராக்கெட் நான் சொல்ல வரேன். ஓகே, அந்த லேண்டர்ல இருக்கக்கூடிய குட்டி ராக்கெட், ரைட். ஸோ இது வந்து சாஃப்ட் லேண்டிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து வரும். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து என்னன்னா ரோவர். அது என்ன ரோவர் அப்படின்னா, ரோவர்னா ஊர் சுத்துறவர் அப்படின்ற மாதிரி தான் வந்து மீனிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரொசீஜர் வந்து ஒண்ணுதான். இங்க வந்து சேட்டலைட் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ ராக்கெட்ல அந்த சேட்டலைட்டை வச்சு அனுப்புவோம். ஸோ அது நத்திங் பட் ஆர்பிட்டர். ஸோ ஆர்பிட்டர் அப்படின்றது சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சாஃப்ட் லேண்டிங்கா இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த ரோவர் அப்படின்றது சாஃப்ட் லேண்டிங்கா இருக்கும். இந்த ஆர்பிட்டர் வந்து அதை எஜெக்ட் பண்ணிவிடும் அந்த ரோவரை. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தோம்னா சாஃப்ட் லேண்ட்ல அப்படியே சாஃப்ட் லேண்டிங்ல இறங்கும். இறங்கின உடனே அது வந்து அந்த இது ஓப்பன் ஆயிட்டு, ஸோ அந்த பார்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிட்டு அதுல சக்கரை இருக்கும். ஸோ சக்கரம் வந்து பார்த்தோம்னா அப்படியே சுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு, அதாவது பூமியில இருந்து ஒரு நாளைக்கு 24 நேரத்துல ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் 5 மீட்டர் போற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது நகர்ந்து போகிறதுதான் ரோவர். ஸோ இதுதான் வந்து 4 மிஷன். இதுல பொதுவா வந்து இப்ப எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் லேண்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் தி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் தி சயின்டிஸ்ட். ஸோ கொஞ்சம் அவங்களோட தொழில்நுட்ப அறிவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு. நமக்கான நிகழ்வு காலத்துல இருக்கக்கூடிய பொருள்கள், அதாவது இந்த மாதிரி லேண்டிங்க்கு தேவையான பொருள்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கிறதுனாலையும் இது வந்து சாத்தியப்படுது இந்த சாஃப்ட் லேண்டிங் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக அனுப்புவாங்கன்னா, பொதுவா இந்த ரோவர்லயா இருக்கட்டும் அல்லது லேண்டர்லயா இருக்கட்டும் ஒரு ஒரு லெபரட்டரி வந்து வச்சு அனுப்புவாங்க. லெபரட்டரி அப்படின்னா ஒரு குட்டியா ஒரு லிட்மஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, நிறங்காட்டின்னு சொல்லக்கூடிய லிட்மஸ் பேப்பர், இதை கூட வந்து வச்சு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணும், அங்க இருந்து போயிட்டு ஒரு கீழே இறங்கின உடனே அந்த மணல் இருக்கும், கல் இருக்கும், இதெல்லாம் வந்து எடுத்து அதுல ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஜெனரலா. ஸோ அதுக்குள்ள வந்து போட்டுச்சு அப்படின்னா அது வந்து லிட்மஸ் பேப்பர் வந்து கலர் மாறும். ஸோ அப்போ அது ஆசிடா பேஸா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி மிஷன் வந்து அனுப்புவாங்க. இதான் வந்து இப்போதைக்கு இந்த தலைமுறையோட ஒரு இதா இருக்கு, ஐ மீன் தொழில்நுட்பமா இருக்கு. ஸோ இதுக்கு மேல வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அந்த பென்னு ஓசிரிஸ் ரெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது இங்க இருந்து அனுப்பிட்டு அங்க இருந்து மணல் எல்லாம் கலெக்ட் பண்ணி, மணல் சாம்பிள் மற்ற கல்லுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி வருது இல்லையா, இந்த மாதிரியும் சில சாம்பிள் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான். ஓகே, ஸோ இதான் வந்து பேசிக்கா ஸ்பேஸ் மிஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் ஃபிளைபை அப்படின்றது இப்ப அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு ஒன் வே மாதிரி தானே, அது ஒரு தடவை போட்டோ எடுத்து கொடுத்துட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். பட் ஆர்பிட்டர் அப்படின்றது சுத்திக்கிட்டே இருக்கும். லேண்டர் வந்து தரையிறங்கும். அந்த தரையிறங்கிறது 2 டைப், சாஃப்ட் லேண்டிங், ஹார்ட் லேண்டிங் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு அடுத்த டைப் வந்து பார்த்தோம்னா ரோவர் அப்படின்றது அங்க தரையில இறங்கி அது பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சிருன்றதுதான் விஷயம். ஸோ விண்வெளியையும் சுற்றுவோம்.